ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது மனிதனுக்கு பலவிதமான கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளில் ஒன்றுதான் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழிப்பது என்பது. அதை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது எப்படி தெரியுமா சொல்கிறான்? வஆதிதல் குர்பா ஹக்கஹு, வஆதிதல் குர்பா ஹக்கஹு. இரத்த உறவுகளுக்கு, நெருக்கமான சொந்த பந்தங்களுக்கு அவர்களுக்குரிய உரிமையை கொடுத்து விடுங்கள். அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, எந்த அடிப்படையிலாக இருந்தாலும் சரி, அந்த நெருக்கமான உறவுகளுக்கு, அந்த இரத்த உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து விடுங்கள். அவர்களுக்கு போய் சேர வேண்டிய ஹக்கை, உரிமையை கொடுத்து விடுங்கள். நீங்கள் பெரிய செல்வந்தனாக இருக்கிறீர்கள், நீங்கள் பெரிய பணக்காரனாக இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பத்திலே பல ஏழைகள், பல கஷ்டவாளிகள், ஊர் முழுக்க உங்களை புகழுகிறது, இவர் பெரிய தனவந்தன், பெரிய செல்வந்தன், அள்ளி கொடுக்கிறார். ஆனால் குடும்ப உறவுகள் கையேந்தி திரிகிறார்கள் என்று சொன்னால் நீங்க சரியா கடமை நிறைவேற்றல. நீங்க என்னதான் சதக்கா கொடுத்தாலும், என்னதான் தர்மம் செய்தாலும், உங்களுடைய சதக்காவிலும் தர்மத்திலும் முதல் இடம் பிடிக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? உங்களுடைய இரத்த உறவுகள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு குர்ஆன் என்ன செய்கிறது? அதுக்கு பின்னால்தான் ஏழைகள், அதற்கு பின்னால்தான் அனாதைகள், அதற்கு பிறகுதான் கஷ்டவாளிகள். உங்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுதியானவர்கள் முதல் கட்டத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய இரத்த உறவுகள் தான் என்று இஸ்லாம் சொல்லுவதை சூரத்துல் இஸ்ரா உடைய 26வது வசனத்தில் நாங்கள் பார்க்க முடிகிறது. பாருங்கள், சூரத்துர் ரூம் உடைய 38வது வசனம் அதே போன்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபஆதிதல் குர்பா ஹக்கஹு, அங்கேயும் அதை சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, நீங்கள் மனிதன் என்ற அடிப்படையில் இன்னொரு மனிதனுக்கு செய்கின்ற கடமையை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் சரி, முதல் கட்டம் நீங்கள் உரிமை செலுத்த வேண்டியவர்கள் யார் தெரியுமா? உங்களுடைய இரத்த உறவுகள் தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு முன்னால வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், பனு இஸ்ரவேலிய சமூகம் என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த சமூகத்தோடு அல்லாஹ் பலவிதமான உடன்படிக்கைகளை செய்து கொண்டான். அந்த உடன்படிக்கை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது சூரத்துல் பக்கராவுடைய 83வது வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? வஇது அகதுனா மீசாக பனி இஸ்ராயீல், நாங்கள் பனு இஸ்ரவேலிய சமூகத்துடன் உடன்படிக்கை எடுத்துக்கொண்டோம். எப்படி உடன்படிக்கை? லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை விடுத்து வேற யாரையும் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும். வதில் குர்பா, நெருக்கமான உறவுகளுக்கு, சொந்த பந்தங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அவர்களிடத்தில் உடன்படிக்கை எடுத்துக்கொண்டோம். அன்பார்ந்தவர்களே, எங்கட சமூகத்துக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு முன்னால் வந்த யூத கிறிஸ்தவ சமூகத்துக்கு கூட அல்லாஹ் தௌஹீதுக்கு பின்னால், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்கு பின்னால் மனித சமூகத்துக்கு சொன்ன கட்டளை என்னவென்றால், பெற்றோரோடு நல்ல முறையில் நட. அதற்கு அடுத்த கட்டம், பெற்றோரோடு சேர்ந்து உனக்கு வருகின்ற குடும்பம் இருக்கிறது தானே, அந்த குடும்பத்தோடு நல்ல முறையில் நடந்து கொள் என்பதுதான் என்ற கட்டளையை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது.